கொண்டாட வராங்களே சற்று ஒன்று அகிலாட கோடி என்ன மகமாடம் மாதத்துக்கு அதை கொண்டாட மன்மசாமி மாதத்துக்கு கிராம் நெருக்கூடிய தலைவர் நாட்டாமை மணியும் சொல்லக்கூடிய இந்த ஊரு பொதுமக்களுக்கு என்ன நம்ம விட நாடா நடைபெற்றிருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு உங்களுக்கு மறுபாடு வணக்கம் அது இதை பிடிச்சி கடிக்குது அதை பிடிச்சி கடிக்குது சார் அண்ணே சரி அதெல்லாம் போகட்டும் ஏங்க ஜனநாயகம் மேடம் ஓஹோ ஆமா ஏய் நேற்று மாதவனுக்கு வந்தவா செய்து மாதவனுக்கு கூழ் வார்த்தை நேற்று கூத்து ஆமா இன்னைக்கு யாரு தெரியுமா இன்னைக்கு யாருக்கு அது ஆரோக்கியம் ஆண்டவரக்கூடிய மன்மசாமிக்கு திருமணம் செய்து வச்சு இல்லையா ஆமா அந்த மன்மதனுக்காக கூத்து விடைகாலம் எழுப்பார்கள் ஓஹோ விடைகாலம் எழுப்பார்கள் மன்மதன் தேவைப்பட்டோம் இறப்பு உண்டு பிறப்பு உண்டு ஆமா அதனால எழுப்பார்கள் மன்மசாமி திருமணம் இன்னைக்கு கூத்து ஊக்கே குத்த முடியல விநாயகர் வந்தாரா வரல நீ கூப்பிட்டு எப்ப வரலையோ அந்த சாமி கூடாது நீங்க நான் சொல்ல முடியாது கண்டிப்பாக வருவார் மாட்டுக்கோள் தங்கை மதுரை கொட்டி மறிக்கலையும் பெற்றெடுத்தால் அந்த கட்டுமணி திட்டத்துக்கு மாட்டு ஒண்ணு மலை கண்ணன் மாட்டுக்கோள் தங்கை இந்த உமா மகேஸ்வரி அந்த ஆட்டங்கள் பண்ணாங்க நாம் ஆடுகிறோம் அவர்தான் கூத்தாடி
அவர்தான் கூத்தாடி, அவர்தான் சபாநாயகர், அவர்தான் வாத்தியார், அவர் கூத்தாடி, ஆமா அவரும் பாத்தாடி, அவர் ஆடியது தெருக்கூத்து, தெருக்கூத்து, நாம ஆடுவது இது தெருவுல கூத்து, தெருவுல கூத்து. ஆமா இல்லையா? அப்ப பண்ணது நம்ம யார்? அம்மையே அந்த அந்த ஆட்டக்காரி பட்டாகிறார். இவருமாக சேர்ந்து கொட்டி மறுக்கலையோ கோப்பரேஷன் பெற்றெடுத்தால் இவருமாக சேர்ந்து விநாயக பெருமை பெற்றெடுத்தார். அப்பேற்பட்ட விநாயக பெருமானை வந்தவரை செய்ய மறுமணி கூத்து ஆகட்டும். அப்படியே அப்படியே சத்தமா சத்தம் எங்க கம்பெனி மழை திருப்பத்தூர் சேர்ந்த வணக்கம் 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 ஐயா வாங்க ஐயா வணக்கம் 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 வாங்க ஐயா வணக்கம் 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 வாங்க ஐயா வணக்கம் 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 வேண்டுமானதையுமெல்லாம் வேண்டியாகிவிட்டது. இரண்டாவது இரவாக நடத்தக்கூடிய நாடகத்தினுடைய விளக்கம் தேவை. இந்த நமக்கு தாய் திருநாடா விளங்கி வரக்கூடிய இந்த வானாபுரம் நன்னகரத்தில் இரண்டாவது இரவாக எதற்காக நாடகம் நடக்கிறது? மன்மத சாமிக்காக கூத்து. சரி, கல்யாணம் நடந்துச்சு ரவி. உலகத்தில ரெண்டே வேல் தானா? கருவேல் வேல் இல்ல, வேல் 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 தான். கருவேல் செவ்வேல். கருவேல் யாருன்னு கேட்டா மன்மதன். அப்ப செவ்வேல் யாருன்னு கேட்டா முருகப்பெருமான். ரெண்டு பேர் தான் அழகு வாய்ந்தவங்களா இந்த உலகத்தில். கருவேல் செவ்வேல். அந்த கருவேலை எரித்து எழுப்பக்கூடிய சக்தி தேவர்களுக்கு உண்டு. அப்போ சிவபெருமானும் பார்வதி தனித்தனியா இருக்கிறாங்க. இந்த கருவேலை கூப்பிட்டு அனுப்புறாங்க. மன்மதா பிரம்மதேவன் தான் கூப்பிடுறாரு. தம்பி தம்பி போய் சிவபெருமான நிச்சயம் கழிச்சிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ வேற யாராவது நிச்சயம் கழிச்சு தந்தோட கழிச்சிருவேன். சிவபெருமான போய் கழிச்சு சொல்றீங்க. இது அந்த வகையில என்ன எப்படி என்ன முடிவு பண்ணிட்டே கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல. ஆனா அப்ப பிரம்மதேவ சாபம் கொடுத்துருவேன்னு சொன்னாரா?
அப்ப பிரம்மதேவனோட சாபம் வாங்குறத விட சிவபெருமான் எரித்தாலும் எழுப்பக்கூடிய சக்தி உண்டு. அப்படி எழுப்பி நாளைக்கு தரக்கூடிய இந்த மன்மதனுக்காக நாடகம். அதனால்தான் ரவி அருமையான ராமாயண செய்தி இருக்கு. எப்படி நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற சீரணி சோழ நாட்டில் தெரடுந்தூரில் வாழும் அரண கூடையான் கம்பன் அறிந்தவர் வால்மீகி என்பார். கரண கூடையான் கம்பன் கவியாதை தமிழ் செய்வானே. நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற சீரணி சோழ நாட்டில் தேரெழுந்தூரில் வாழும். இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, உலகத்திலே ராவணன் திரேதாயுகம் பிறந்து விட்டது. ராவணன் செய்யக்கூடிய திரும்ப தாங்க முடியவில்லை. அப்ப தேவர்கள் எல்லாம் சென்று ஸ்ரீபதி நாராயணமூர்த்தி இடத்தில் முறையிட்டார்கள். அப்ப முறையிட்ட உடனே அனைத்து தேவர்களும் ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு ரகசிய மீட்டிங் போட வேண்டும். அதனை எப்படி கொள்வது? அப்ப ராவணனை எப்படி கொள்வது அப்படின்னா ஒரு ரகசிய மீட்டிங் போட வேண்டும். அது எங்க போடணும் கேட்டா, தேவலோகத்திலும் போட முடியாது, வைகுந்தத்திலும் போட முடியாது, கைலாயத்திலும் போட முடியாது. இது ஒரு ரகசியமான ஒரு இடம் எங்க இருக்கு கேட்டா, தேரெழுந்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ தேவரெல்லாம் ஒன்று கூடி அங்க போய் ஒரு ரகசிய மீட்டிங் போடுறாங்க. நம்ம பேசக்கூடிய ரகசியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிந்தால் ராவனுக்கு தெரிந்துவிடும். அதனால யாருக்கு தெரியக்கூடாது. ஒரு நிபந்தனை இட்டார்கள். அப்படி நம்ம ரகசியத்தை வேற எங்காவது சொல்லிட்டா அவன் தலை வெடிக்க கடவுள், சொல்லாது இருந்தா வயிறு வெடிக்க கடவுள். இப்படி ஒரு நிபந்தனை இட்டு ரகசியமா பேசுறாங்க. இப்ப ராவணனை கொல்ல வேண்டுமானால் 60,000 ஆண்டுகள் அப்படி சொன்ன உடனே தசரத சக்கரவர்த்திக்கு நான் சென்று ராமனாக பிறக்கிறேன், தேவர்கள் எல்லாம் வந்து வானரங்களாக பிறக்க வேண்டும் அப்படின்னு ரகசியமா பேசிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல நாரதர் இருந்தார். மீட்டிங் முடிஞ்சு போச்சு. அப்ப நாரதர் இருந்த உடனே அவருக்கு சொல்லிப்போ ஒரு ரகசியத்தை எங்கேயாவது சொல்லிட்டோம், சொல்லிட்டா தலை வெடிச்சிடும், சொல்லாது இருந்தா இது என்ன ஓடுறாரு வயிறு வெடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த தேர் ஒரு புத்து ஒண்ணு இருக்கு. அந்த புத்த மேல தலை மட்டும் உடைச்சிட்டு அது உள்ள வாய வச்சு பகவான் ராமனாக பிறக்கிறார், ராமாயணம் பிறக்குது, ராவணனை ஒழிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த புத்துக்குள்ளே ஒரு வரி இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டா, உங்களை மாதிரி ஒரு திருட்டு பையன். எல்லாம் திருட்டு வேணும் மலைமாடி வந்து உங்க பாப்பா இல்லையாப்பா. அவரு எப்படி திருடு கேட்டா, வழியில கொள்ளடிப்பது பழக்கம். கல்யாண மாப்பிள்ள வராங்க இல்லையா, கல்யாணம் ஒண்ணு மாப்பிள்ள நிறைய நகை போட்டு வரத்தை கொண்டு போய் குடும்ப சேர்ப்படுறது. ஒரு நாள் பகவான் என்ன செய்தார், கல்யாண மாப்பிள்ளையாக
லட்சுமி தேவியார் பொண்ணாகவும் வராங்க நிறைய நகை போட்டுக்கணும் அவங்கள பார்த்து நகை கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா நாங்க கொடுத்துறோம் இல்லன்னு சொல்ல நீ செய்யக்கூடியது திருடு தொழில் பெரிய பாவம் அந்த பாவம் நீ திருடுறிய உனக்கு மட்டுமா நீ கொண்டு போய் உன் குடும்பத்துக்கு போறியே உன் பொண்டாட்டிக்கு சேர்ந்துதா நீ போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் கிடக்கிட்டு வர்றான் வீட்டுக்கு வந்தான் வீட்டுல போய் பொண்டாட்டி கேக்குறான் ஏண்டி நான் திருட்டு தொழில் செய்யறேன் கொடுக்குறேன் நீ சாப்பிடுற அது ஒரு பெரிய பாவம் அந்த பாவம் எனக்கு மட்டுமா உனக்குமான்னு கேட்டார் கேட்ட உடனே டாய் நீ திருடுவோ சம்பாதிக்கோ தெரியாது அந்த பாவம் உன்னோட சேர்ந்தது நீ எனக்கு அந்த பாவத்துக்கு சம்பந்தம் கிடையாது பொண்டாடி சொல்லிட்டா மறுபடியும் வந்து சொன்னாரு அப்படியாப்பட்ட பாவத்தை நீ ஏன்டா செய்யற ஏன்டா செய்யற அப்படி கேட்ட உடனே அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்டார் அப்போ இங்கே உட்கார்ந்து பாவம் தீர வேண்டுமானால் உட்கார்ந்து உட்காருன்னு சொன்னார் தபம் செய்ய சுடுகாடு தெரியும் அதனால தபம் செய்ய மகிமை தெரியாதுன்னு கேட்டார் அந்த திருடா இதோ நேரம் இருக்கிறது வர மரம் அந்த மரத்தினுடைய பேர் மரம் அந்த மரத்தை சொல்லிக்கினே உட்கார்றான் சொல்லி உட்கார்ந்தா பாரு மரம் 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 ராம் அப்படியே புத்து மூடி போச்சு யாருன்னு கேட்டா வால்மீகி மகாமுனிவர் புத்துக்குள்ள இருக்கிறார் ராமாயணத்தை சமஸ்கிருதத்தில் எழுதி விட்டார் எழுதிய உடனே சமஸ்கிருதம் இந்த பூலோக மக்கள் படிக்க முடியுமா அப்படிதான் கம்பர் பெருமாள் தமிழாக்கம் செய்கிறார் இந்த ராமாயண கதையை 7 காண்டமாக பிரித்து 96 வண்ணமாக வைத்து எழுதுகிறார் அது எப்படி கரிசரி காண்டமேடு கதைகள் 1001 வரிசரி கம்பன் சொல்லு வண்ணமும் 96 வண்ணமாக வைத்து 7 காண்டமாக பிரித்து எழுதிவிட்டார் தமிழாக்கம் செய்தவர் கம்பர் பெருமாள் அந்த ராமாயணத்தில் ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய அப்படி பலவிதமான ஆசிரியர்கள் பலவிதமாக எழுதிட்டாங்க நாம அவ்வளவு கற்றவர் அல்ல நம் சித்தரி கட்டியவர் நாடகத்தமிழ வந்திருக்கிறோம் நாமளத்துக்குரிய அழகத்தில் எத்தனையோ பிள்ளை எல்லாம் ஏற்படலாம் அவர்கள் யாரும் கிடையாது அப்படியே நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்தால் எவ்வாறாக பொறுத்து அங்கிருக்கீர்களோ அத்தன்மை போல எங்கள் 16 பேர் உங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து ஒரு தாட்கொள்ள வேண்டும் என்று எங்கள் கரங்கோப்பி சிறந்தாழ்த்தி அணங்கி வணக்கமிட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் நிறுவனம் நடத்தக்கூடிய நாடகம் அந்த ராமாயணத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய இரவு சண்டை இன்றைக்கு நடக்கக்கூடியது இரவு சண்டை அந்த 10 நாள் சண்டையிலே ராவண சண்டையில 10 நாள் சண்டையில இன்னைக்கு இரவு சண்டை 10 நாள் சண்டைன்னா சீதாதேவியை கொண்டு போய் சிறையில் வைத்ததினால் ராமாயண சண்டை ஆரம்பம் அப்ப 10 நாள் சண்டை வைத்து நேற்றோடு 9 நாள் அமர் முடிந்து விட்டது நேற்று போயிட்டான் ராவணன் வீட்டுக்கு இன்று போய் நாளை வா அப்படி சொல்லிட்டார் ராமர் அப்படின்னு அனுப்பிவிட்டார் அதனால ரகசியமா இது இரவு சண்டை மயில் ராவணன் வதை என்னும் ஆஞ்சநேயர் ஆர்ப்பாட்டம் காளியம்மன் மகத்துவம் இந்த நாடகத்தில் கதாநாயகனை வழங்கி வரக்கூடியவர் தென்னிலையை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன் தட்பார் அவரால் மற்ற Sarvini
கட்டிக்காரா ஓ இன்னைக்கு படாசு நாடகம் ஐயோ இந்த நாடகம் நேத்து நாடகம் வந்துட்டாங்க நேத்து மாதிரி வாங்கி கூடாத நாடகம் அடியில இருந்துக்கிறாங்க நீங்க தோலை ஒருங்க போறான்னு ஐயோ நீ பூரா அடிச்சு அடிதான் விடியா 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 அதில் வெடிதான் ஆமா நீ இப்ப யாரா பேசுங்க விசிறு 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 சொல்ற மாதிரி எனக்கு உள்ள இறங்கி ஆமா நீ பேசு காட்சி எடுத்து விசிறு 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 சொல்ற மாதிரி யார் கத்துக்க அப்படியே மூணு மேல விட்டு பின்னால உட்காரு நாங்க பைத்தியம் நினைச்சுக்கீங்களா கேட்டீங்களா என்ன உனக்கு என்ன கரகமா சொல்லலாமையா இந்த நேரத்துக்கு என்ன என்ன கரகமாடா சிரிக்கிறீங்களா கொஞ்ச நேரம் சிரிச்சிங்களா கம்மிரு என்ன இன்னைக்கு ஒரே மூக்கு விடுறேப்பா யாரா கம்மிடு ஏன் மூக்கு கம்மியாடி என் கூட வந்து ஏய் உன் கூட கூட்டணி வச்சா உருப்படவே முடியாதா கம்மியாடி நான் மாட்டுக்கு சிவனேன்னு அந்த முள்ள தானே இருந்தேன் ஏங்க என்னைக்கு உதவ வைக்கிற கம்மியாடி என் கூட நல்லா இருப்பீங்க யாரியா ஒரு தப்பும் இல்லடா தவிர பேசணும் ஒரு வார்த்தை பேசுறேன் நான் மேல கும்பலா கூட வாயில சுண்டியா விட்டு எதுனா ஒரு வார்த்தை தப்பா சொன்னமா ஒரு வார்த்தை கூட தப்பா பேசுறேன் பூரா பேரு சுண்ணி பூரா பேரு சுண்ணி உண்டு மட்டும் வை அதுக்கிட்ட காட்டிக்கிட்டோம் சொல்லுமா நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுற எம்மா வானம் மீதி மிச்சம் இருந்துச்சோம் வெறியா இப்படி உதற மாதிரி உதற என்னடா நாயடா ஐயோ அப்படி சொல்லக்கூடாது கை நீட்டு கை போடு கை நல்லா நீட்டு கை நல்லா இப்படி மடங்கியா தலைவத்தை கை தூக்கு இப்படி வச்சு தலையில
பைசான தெரியல பைத்தியாரா பைத்தியாரா போயா ஏண்டா ஒரு மகாராஜா எவ்வளவு நேரமா வந்துக்கிறாரு ஒரு பைத்தியாரா இன்னும் இப்படி வச்சுனாச்சா பைத்தியாரா இதுக்கு மேல யாரு வேணா பேசிருக்கோம் இதுக்கு மேல எவனா பேசுறான் கிளவை அவன் குறவழியா எவன் பேசுறான் பாத்தாருங்க இன்னும் ஓட்டு கூட குச்சி கட்டுறீங்க வாயில வசமா கேட்கும் அவன் நிச்ச கடி சொல்ற கட்டாச்சு நிச்ச கடி சொல்ற கண்ணதாசன் பாட்டுக்கு மறுவிலக்கம் எழுதுற ஒரே ஆள் காட்டினவன் மேல் குறையும் இல்லை இவன் கடிச்சவன் மேல் பாவம் இல்லை கடிச்சு விடா சிரிக்கணும் சிந்திக்கணும் ஆமாங்க நேரா ரோட்டால பக்கத்துல ஏறிக்குது அந்த போய் சொல்றது கிடைக்கும் நான் பீத்துட்டு கொஞ்சம் இல்லடா ஓடினோம் சொன்னா தொட்டி காட்டினா இல்லடா ஏன்னா பையன் உரும்புது உருகின உடந்துச்சு சொல்லியா நான் என்ன உருமுறேன் நான் பண்ணி அப்படி வர மெட்ராஸ் பொட்டை மெட்ராஸ் பொட்டையாடா ரவுடியா சதிமே நான் என்ன சொன்னேன் சித்தப்பா நீ வந்துக்கிறிய முன்னாடி தப்பா எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு வாயில கை வச்சேன் சின்னம்மா சண்டை போனா நான் குஞ்சு வெறி போட்டு அப்படி கல்வியை கட்டுவாங்க தம்பி முறிக்க மாடியா மாடியா ஊரு முருக்கம்பாடி கொஞ்சம் முருக்கம்பாடியான்னு சொன்னா சொல்றா ஆர்கவாடியான்னு சொல்லிருந்தா பரவாயில்ல அவனை போய் சொல்றா ஓக்கவாடியான்னு கேட்கலாமா உன்னுடைய பாதத்துக்கு இந்த சபையில் வந்திருக்கா மாதா பிதா குரு தெய்வம் அனைவருடைய பாத்து
போய் நாங்க கட்டி வைத்தாங்க நீ மாதிரி செவனே உட்கார்ந்துக்கிறேன் சுத்தி சாட்டி உங்களுக்கு வந்து என்ன எதுக்கு வராங்க வந்து அதான் கட்டி வந்துக்கிறாங்க கண்ணன் போ என்ன கிளப்பி விட்டுவரே அவர்தான் அதேதான் பின்னாடி இருந்து கிளப்பி விட்டுவரே அவர்தான் நமக்கெல்லாம் வாத்தியார் அப்படிங்கிற இருக்கிறேன் அனைத்து வாத்தியாருக்கும் இந்த விழா குழுவில் இருக்கும் உங்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமாய் தலைவர்கள் அம்மனுக்காக வேண்டி ஒரு 500 எங்க கப்பல் சூரியசார கூட ஒருவர் கொடுத்திருக்கிறார் அந்த குடும்பத்தை முத்து மகமாரி அம்மனை வேண்டாம் அனைவருக்கு வணக்கம் சொல்லுங்க பத்து 9 8 7 6 5 4 3 2 தான் வேலை போவாங்க 1 2 3 4 5 6 7 8 9 9 வந்தாதான் 10 வரும். என் பேரை சொன்னேன் அதுக்கு ஏதாவது விளக்கம் தசம் என்றால் 10 கிரி என்றால் மலை கிரிபம் என்றால் தலை 10 மலைக்கு சமமான சிரங்களை உடைய தசகிரிப ராவ ராவா ராவா அது மட்டும் தான் விளக்கம் இருக்கிற வேகத்துல அதாவது எங்க அப்பா யார் தெரியுமாப்பா எங்க அப்பா புள்ள கொடுத்தோம்னா அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? ஏமா நீ உனக்கு தெரிஞ்சா தெரியும் சொல்லு இல்ல தெரியல தெரியும் சொல்லிட்டு கண்டாச்சு நானே எவ்வளவு பிறந்தேன் எனக்கு தெரியல நான் உதவாங்க ஒரு இரவு என்பது 4 ஜாமம் ஒரு இரவுக்கு அது 3 மணி நேரம் சேர்ந்தது ஒரு ஜாமம் மொத்தம் 4 ஜாமம் அப்படி இருந்தா சரியா இரவு என்பது 4 ஜாமம் அப்படி இருந்தா சரியா எங்க அப்பா இருக்கா பாரு என் தந்தை அப்படிங்கிற கூட வஜ்ரவாணன் இருக்கு என் தாய் அப்படிங்கிற கூட கையேசி அம்மளுக்கும் நாங்க பிறந்த வெளியிலும் சும்மா லேசா கொஞ்சமா 4
ஒரே இரவுலையா? ஒரு ராத்திரி இல்லையா? ஒரு இரவு என்பது 4 ஜாமம், 3 மணி நேரம் கொண்டது 1 ஜாமம், அப்படி 4 ஜாமம் கொண்டது 12 மணி நேரம். அப்ப ஒரே ராத்திரில 4 பிள்ளை பெற்றுக்காங்கண்ணா. ராவு பூரா இவங்க அப்பன் தான் பாராட்டணும். எப்படி சொல்ற? அவத்து கொண்டு கட்டா புள்ள ஒரு வேலை நீங்க விடி 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 விடி. என்னடா வேலை விடிடா பின்ன. எந்த வேலை கிடையாது. ஒரு வேலை கிடையாது. எந்த வேலை கிடையாது. அவங்க தாய் தகவல் அவங்க அம்மா ஆக்காவும் இவங்க அப்பாவும் ஓட்டி சாப்பிடுவோம். ஆமா அப்படி இருந்தாலும் சரி. முதல் கிராமத்துல என் தந்தை தாய் இருவர் ஒன்றாக சேர 10 சிரம் நிறமளித்த தசக்கிரமராவன் நான் பிறந்தேன். முதல் ஜாமம் 6 மணில இருந்து இரவு 9 மணி. அமைதியா இருங்க, நானும் கெஞ்சி சொல்லி பாக்குறோம். அமைதியா இருங்க, அவ்வளவுதான். காலை உறுதியும் பாக்குறோம். ஆமா அப்படி அப்ப மாலை வேளையிலே 6 மணி முதல் 9 மணி வரை முதல் ஜாமத்தில் அரமடைத்த ராவணேஸ்வரம் பிறந்தார். இரண்டாவது ஜாமத்தில் என் தாய் தந்தை இருவர் ஒன்றாக சேர மலைய உருவமான பலம் கொண்ட என் தம்பியா வெளிவரக்கூடிய கும்ப கர்ணன் பிறந்தார். 9 மணியில இருந்து இரவு நடுஜாமம் தம்பியா ஏண்டா மலைய உருவமான அப்படி இரண்டாவது ஜாமத்தில் கும்ப கர்ணன் பிறந்தார். என் தம்பி பிறந்தானே தம்பி 6 மாதம் தூங்குவது, 6 மாதம் உறங்குவது, மீண்டும் அந்த 6 மாதத்துக்கு தகுந்தவாறு எழுந்து சாப்பாடு சாப்பிடுவது. 6 மாதம் உறக்கவே கிடையாது. 6 மாதம் சாப்பிட்டே இருப்பார். அப்படி 6 மாதம் படுத்துட்டாருன்னா மலையே தூக்கி போட்டாலும் எந்திரிக்க மாட்டாரு. உறக்கவே சரி. அது மட்டும் கிடையாது. அது 3வது ஜாமத்தில் பொறுமையை குணமாக கொண்ட என் தம்பியா வெளியே வரக்கூடிய அது விபூஷணன் பிறந்தார். 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் அந்த நேரத்தில் 3வது ஜாமத்தில் விபூஷணன் பிறந்தார். அப்படி விபூஷணன் பிறந்தாலும் சரி. 4வது ஜாமத்தில் எங்கள் குலத்தை தழைக்க வேண்டும் என்று என் தங்கை இருக்குவார். இந்த ராவண தங்கை அது அழகில சிறந்த மங்கை. அவதான் என் தங்கை சூர்பன். அதிகால வேளையிலே காலையில விடிகால டைம்ல 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் 4வது ஜாமத்தில் ராவணன் தங்கை சூர்பன் நங்கை பிறந்தார். இப்ப சரி இப்படி பிள்ளையாக பிறந்து அது தென்னிலங்கை ஆண்டு வர நேரத்துல ஒரு பிள்ளையாக பிறந்து விட்டோம். 10 ஊர் பேசுற மாதிரி 7 மணிக்கு வாங்கி காமிக்கணும். 7 மலை முதல்ல ஆட்டோட வந்தாரு. நேத்து வந்தோம். அங்க போன ஒரு வீட்டுக்கு எப்பா 7 மலை எப்பிலிருந்து ஆட்டாடுற சரியான ஓய்ப்பு வைக்கிறேன். ஆனா தோல் மட்டும் தான் இருக்குது, எலும்பு மட்டும் தான் இருக்குது. எலும்பு தோல் தான் போய் வச்சிருக்கீங்க. அதையே கிடையாது. அது போல ஒருவனை ஏற்றி போட்டு வேண்டும். அப்படிதான் இப்படியே சும்மா இருக்க கூடாது. அப்படின்னு என்ன செய்ய தெரியுமா? அப்படிதான் சரியா? அந்த பரமக்கடவுள் சும்மா ஒன்றல்ல 2 கோரி அப்படி அரிதாகிய தபத்தை 11,000 3.5 கோடி வருஷம். ஆமா ஆமா அப்பேற்பட்ட நாள் அறியாத தவத்தை செய்து அப்படி என் தவத்தை மெச்சி பரமக்கடவுள் வரவே கிடையாது. அதனால பார்த்தேன் அந்த தென்கையிலா இருக்குமா? தென்கையில என்ன இது? திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலைய என் வலது பக்கம் இருக்குமா? அப்படியே தோல் கொடுத்து ஒரே தூக்கு. வரல ஏன் தினமே வந்து போவனே கைலாயத்து வந்து பாத்துக்கு நேரம் ஆகுது. இந்த மலையை கொண்டு போய் இறங்கிலே வச்சு விட்டால் அங்கேயே பூஜை செய்யலாம். சரி அங்கேயே பூஜை செய்யலாம். அப்படி என்று இந்த பஜத்தை விட்டு தூங்கலாம் தூங்கணும் பார். என் வலது கையாகப்பட்டு உள்ள விட்டு பார். பரமக்கடவுள் பார்த்தா அதே ராவணா உனக்கு இவ்வளவு ஆகந்தை எவ்வளவு ஆணவமா என்று பார்த்து அவர் வலது கை கால் பெருவேல் இருக்குமா? இந்த கட்டு வரல லேசா
லேசா மலை மேல வச்சு அழுத்தினாரு. ராவணா உனக்கு மேல வாரமா அப்படின்னு வலது கால வச்சு அழுத்தினார் பாரு. அழுத்தாரு. அந்த வலது புஜம் மலையில மாட்டிக்கிச்சு. பையன் உள்ளே மாட்டிக்கணும். ஆமா டேய், என் கொஞ்சம் உள்ளே போவதும் வெளியே வருவதும் உள்ளே போவதும் வெளியே வருவதும் அப்படி போராடி கொண்டிருக்கிறேன். போராடி கொண்டிருக்கேன். இந்த வழியாக பிள்ளாக சுற்றி வரக்கூடிய ராமணேஸ்வரா, இப்பேற்பட்ட இன்னலுக்கு உட்பட்டு இருக்கிறேன். என்ன காரணம்? அப்படி கேட்டவுடனே நான் பரமக்கல்ல கோரி தவத்தை செய்தேன். பரமூர்த்தி வரவில்லை. அதாவது கைலாயத்தை கொண்டு போய் இளைஞரை வைக்கலாம்னு நினைச்சு தூக்கினேன். சிவபெருமான் என் புதுமாகப்பட்டதை மாற்றிக்கொண்டது. பார்த்தா தேர்க்கிற காலத்தில் வீணம் மீட்டக்கூடியது நாரதன் சரஸ்வதி, தும்புரு, நாரதர், சரஸ்வதி இவங்களை எல்லாத்தையும் ராவணேஸ்வரர். இவங்க எல்லாத்தையும் விட சிறந்தவன் இந்த ராவணன் தான். அப்படி ஏற்கனவே பேர் பெற்றவன். அதனால பார்த்தா தாய் 10 சிறைக்கு பார், ஒரு சிரத்தை அறுத்து உன் வலது கேட்டுக்கு பார், இந்த நரம்பை பீட்டு அது வீணையாக மீட்டு ராகத்திலே சிறந்தனார். ஒரு காரியத்தை அடைய வேண்டுமானால் அன்பால் சாதிக்கலாம். ஆணவத்தால் சாதிக்க முடியாது. அதனால் மீறி மீட்டினால் இசைக்கு மறங்கி இறைவன் வருவார். நீ கேட்கக்கூடிய வரத்தை தருவார். அப்படி என்று பார்த்தா அப்படியே மீட்டி விடுங்க. பரமக்கடல் வந்தால் என்னை பார்த்தா உனக்கு என்ன வர வேண்டும்? 3.5 கோடி அழியாத ஆயுள் வர வேண்டும். அதை கொடுத்து விட்டார். உன் கரத்திலே இருக்குவார் சந்திரகாண்டம் என்று சொல்லக்கூடிய மந்திரவாள் வேண்டும். பார்வதி எனக்கு மனைவியாக இந்த 3 வாரத்தையும் வாங்கி கொண்டு தென்னிலைக்கு எப்படி போற? அப்படி 1000 வாரம் வாங்கி கொண்டு அப்படி சந்தோஷமா போன வெண்ணிலையை நோக்கி வரம் பெற்றுமே அப்ப சந்தோஷம் அவ்வளவு பெருமையோட அப்படி வரத்து வாங்கிட்டு வந்து அப்படி வரக்கூடிய வழியிலே ஒரு 7 பிராமணன் குள்ள பிராமணன் அதை மோட்டுக்கோ பாத்தி கட்டி 1000 பொத்தல் ஒரு தோண்டி வைத்து அருந்து போன கயிறு வைத்து தேத்தை எரிச்சு ஒரு துளசி செடியை தலைகீழா நட்டு அதுக்கு தண்ணி பாத்துறோம். வாங்கி கொண்டு தண்ணி வரும்போது ஒரு குள்ள பிராமணன் மேட்டு மரத்தை பாத்தி கட்டி அறுத்துமான கரு கொண்டு வந்து 1000 பொத்தல தோண்டி கொண்டு வந்து ஒரு தோட்டடி கொண்டு தலையை நட்டு அதுக்கு தண்ணி அடிச்சு ஊத்துறான். அது பைத்தியக்காரன். தண்ணி தான் வருமா? அப்படி பார்த்த உடனே என்ன என்று தெரியுமா? அவளை பார்த்து கை தட்டி அப்படி சிரித்த உடனே அவன் என்ன பார்த்து சிரிக்கிறான். என்னடா பண்ணுவா? எதுக்கான ஐயர் பாப்பாங்க உட்கார போய் என்ன பார்த்து சிரிக்கிறேன்? என்ன காரணம்? நீ எதுக்கு சிரிச்ச? மோட்டுக்கு பணத்துக்கு பாத்தி கட்டி இந்த துளசி செடி நல்லா நட்டவே பொழைக்காது. தலைகை நட்டு தண்ணி பாசுறேன் இது பொழைக்குமா அப்படின்னு கேட்டவரு நீ வாங்கிட்டு வந்து வரோம் அந்த வரம் பழிக்கும் என்றால் இந்த துளசி செடி பொழைக்கும். வரம் பழிக்கும் போது இந்த தோட்டடி செய்ய போறீங்க போலாம். போன கம்மியா அப்படி அவன் சொல்லிருப்பான். அவன் சொன்னா சொல்லி ஓட கம்மி அப்படி அவன் சொல்லிருப்பான். என் கறி பண்ணி கறி அப்படியே போய் நாச்சியம் அப்படி பார்த்தேன். நான் வாங்கிட்டு வந்து வரோம் இந்த வரத்துல என்ன போறேன்? இவர் பாரி வாங்கி வந்தது அவனுக்கு எப்படி தெரியும்? அப்படியே வாங்கி வந்தாலும் இவன் தெரிஞ்சிருந்தாலும் அந்த வரத்துல என்ன குறை கண்டுபிடிச்ச அவன் கேக்குறான் நீ எப்பேற்பட்ட வரம் வாங்கி வந்தா? 3 கோடி அழியாத ஆள் வரும். அது சந்திரகாண்டத்தினுடைய வாழ் அந்த இடவாயத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி 3 வரத்தை பெற்று வந்தேன். இதெல்லாம் வரமா பெற்று வந்தேன். என்ன பார்த்து ஏசிருக்கிறேன்? ராமணேஸ்வரா கையில் இருக்குவார் இது சும்மா மரவாள். அவர் கையில் இருக்குவார் மரவாள். அதுதான் பார்வதி அது இல்ல பார்வதி அவருடைய பேர் மண்டுகம். அந்த மண்டோதரி அதுதான் உண்மையான பார்வதி. அதுதான் உண்மையான பார்வதி. அப்படி தெரிவித்தோட இந்த 3 கோடி ஆயுள் வர போக மீண்டும் தெரிவித்தா பரமக்கடல் இடத்துல போய் இந்த 3 கோடி ஆயுள் வர போக 6 கோடி ஆயுள் வரத்து பெற்று நினைக்கிறாரு. இந்த 3 கோடி ஆயுள் வர போக வாயால சொல்லிட்டான் முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் தான் நினைச்சினாரு ஏற்கனவே ஒரு 3 கோடி ஆயுள் வரும். இது ஒரு 1/2 கோடி மொத்தம் 4 கோடி 4 கோடி நம்ம ஒண்ணு ஆட்ட முடியாது அப்படின்னு நினைச்சாரு. இவன் ஆயுள் ஒரு மிட்டத்தை
தூக்கி போடுறான். டேய், மீண்டும் பார்த்தேன். அரப கடவுள்கிட்ட போனேன். அரபாசா, இந்த 3.5 கோடி ஆயிரத்து போக 1.5 கோடி ஆயிரத்து இந்த மந்திரவாள் போக கையில் இருக்க மரபாலை இந்த உமா மகேஸ்வரி போக அந்த மண்டு கொத்து எனக்கு கேட்டியா? அந்த 3 வாரத்தோட இலங்கைக்கு போயிருந்தா இந்த ராவன் எத்தனை யுகம் எடுத்தாலும் அழிச்சிருக்க முடியாது. அதுக்குதான் சூட்டி மண்ணி வாங்கின வார்த்தை பூரா போக 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 இவன் சொல்லியாச்சு. அப்படி இருந்தா சரியா இப்பேற்பட்ட வரத்து பெற்று நேரா தென்னிலங்கை சென்று அந்த மண்டோருக்கு மண்டோருக்கு எனக்கு திருமணத்தை செய்து நாங்க 2 பேரும் கொஞ்சம் குலாவி ஆசைக்கும் அன்புக்கும் இருவருக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை. அவன் பெயர் தான் இந்திரஜித்து தேவநாதன் என்று சொல்லக்கூடிய இந்திரஜெயித்தன். அவன் பிறந்த 5வது வயதுல தேவலோக சென்று அந்த தேவனை அடித்து மண்டியிட செய்யலாம். அவனுக்கு இந்திரஜெயித்தன் 5 வயசுல நம்ம பழிவத்தான் கொண்டு போய் சாப்போம். 5 வயசுல தேவலோகம் சென்று தேவன் அப்ப இந்திரனை அப்படிதான் சரியா 1வது தினத்துல அதோ சிம்மாசனம் மேல வைக்குமா இந்த சிம்மாசனம் மேல சாதாரணமா உட்காரலாமா? பார்த்தா 9 நவகிரகத்தை அழைத்து கவுத்து போட்டு அது மேல சிம்மாசனம் வரலாமா? எப்படியா போய் வரலாம்? வரலாமா கேக்குறாங்க. தாராங்க குடிச்சாங்க போறீங்க. யார் வந்தவன்? சூரியனாகப்பட்டவன் சிரசுக்கு நேராக எப்பேற்பட்ட வரவாங்கனாலே அப்படி பார்த்தா ஒரு நாள் தினத்துல வீட்டில இருந்து ஒரு புறமாக உதித்து ஒரு புறமாக கொடுங்கோல் ஆட்சி அப்பேற்பட்ட ஆட்சி செய்தார். அவருக்கு சென்ற அந்த குபேரன் இருக்கு பாரு அந்த புஷ்ப வாகனம் அந்த விமானத்தை பறித்தார். அந்த விமானத்தோட பெருமை தெரியுமா? அந்த விமானம் இருக்கு பாரு அந்த விமானத்தை ஏறி எங்க போகணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறோம். அப்படி சென்ற உடனே மீண்டும் பார்த்தா தேவலோகம் சென்றா தேவலோகம் தட்டி வந்து நம்ம அடிச்சா அங்க இருந்தாங்க பாரு 60,000 தேவ மாதர்கள் அவங்கள கற்பையை சூரிய ஆடிவிட்டு 60,000 பேர் சூரிய ஆடினாங்க. 60,000 பெண்களை கற்பழித்தா அப்படி இருந்தவுடனே மீண்டும் பார்த்தா காமத்தை அடையவில்லை. பசி 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 60,000 காமம் பெண்களை கற்பழிச்சு காம வச்சு இறங்கலனா இவெல்லாம் என்னடா பண்ண வச்சு கட்ட மேல கட்ட வச்சு நெருங்க அப்படி இருந்தாலும் மீண்டும் திரும்பி பார்த்தா இங்க அழகான ஒரு பெண்ணு எவரமான பருவம் அழகான உருவம் பார்த்தா அந்த பெண் தான் வேதவதி பார்த்தமா அங்க 2 கிலோ எலும்பு 1.5 லிட்டர் தோல் வேற ஒண்ணுங்க கட்டி எடுத்தமா அந்த வேதவதி பார்த்தா ஒரு பெண்ணோட ஆசை அந்த விருப்பம் இல்லாமல் என்ன தொட வந்தாயோ இனிமேல் எந்த பெண் விருப்பம் இல்லாமல் நீ தொட்டாலும் சரி பசி இருந்து பசுமாக போக வேண்டும். ஒரு சாபத்தை அப்படி இஷ்டப்படாத ஒரு பெண்கள் நீ கையை வைத்தால் பத்தி இருந்து சாபத்தை வாங்கிட்டேன் இனிமேல் இங்க இருக்கலாமா? அப்படி நேரா தென்னிலங்கை போனேன். தென்னிலங்கை அமர்ந்திருக்க நேரத்துல அதோ தண்டகாரி வனத்துல எங்க பங்கு பங்காளி 60,000 பேர் படை வீரர்கள் அவருக்கு தங்கியாக சூர்பனங்க விடா கஞ்சி கொண்டு போய் ஒரு நாள் ஆயுதங்கள் சிந்தனையோடு ஓடி வந்தது. எப்பேற்பட்ட காட்சி! ஒரு கொண்டை ஒரு மூக்கு ஒரு சனத்தி வெள்ளத்தோடு பாபா சாத்துட்டானா சரி விடு
டேய், அப்படி அலங்கோலத்தோடு அப்படி அலங்காரத்தோடு வந்தது சிறுதுண்ட பக்தனாகிறான். நன்மைக்கு பார்த்தாரு துண்டு துண்டா இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே ரத்தம் ஊத்திட்டாங்க. டேய், அப்படி பார்த்த உடனே என் தங்கை வந்துட்டு தங்கா உனக்கு நேர்ந்தது என்ன அப்படி கேட்ட உடனே அண்ணா அது தண்டகாரி மனசிலே யாரோ ராமலட்சுமணன் யாரோ ராமராஜ்மன் அவர் அருகாமையிலே வர்ணகையிலே சீதா பிராட்டின்னு ஒரு பெண் இருந்தார். அழகான பெண் ஒன்று இருந்தது. உன் பொண்டாட்டியிலே அவர் மன்றாது அது என்னது புண்ணியம்? அது என்னது புண்ணியம்? பஞ்சால போய் பஞ்சா குழுப்ப கொஞ்சம் கம்மியாகி கருவாடு வாங்கிக்கிறான் ஊஞ்சாவுல. அது நீங்க சண்டை போடுங்க. என்னுடைய மனைவியா உன்னுடைய மனைவியா கம்பளா இல்ல ஓம்போட இருக்காங்க. தாய் அப்படி பார்த்த உடனே அண்ணா அந்த சீதையை கொண்டு வந்து உன் அருகாமையில் வைத்தார். இந்த தென்னிலங்கை லட்சுமணராஜ் லட்சுமி நாச்சு வந்துவிடும். உனக்கு தான் அது பொருத்தமான பெண்ணு. அப்படி தெரிவித்த உடனே பார்த்தேன் இப்பேற்பட்ட அபிநேர்ந்து விட்டதா அப்படி நேரா போனேன். தென்னிலங்கை சென்று அந்த சீதாபிராட்டி அபகரித்து வந்து இதோ தென்னிலங்கையிலே அசோகவனத்திலே சிஞ்சி மர்த்தடியில அங்க காவலுக்கு யாரும் விட்டாங்க. யாரும் அங்க அதிகமா வச்சு துச்சடை துச்சடை உங்க தம்பி பொண்ணு. தம்பி மகள் வீடு ஆமா துச்சடை. துச்சடை ஆமா. அப்படியே எழுகிறவன் கொண்டு வந்த அப்பவே அந்த சீதையை சேர்ந்து ஆச்சு தீர்த்திருக்கலாம். ஆனா வேலைவதி சாபம் கொடுத்து ஆனா அவன் விருப்பம் இல்லாத கையை வச்சா எரிஞ்சிருவான். ஒரு நாள் தினத்துல அப்படி சீதை வைத்து விடுங்க. கேவலம் ஒரு குறைங்க தூதாக வரலாமா? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன அப்படி பார்த்து அந்த குறை வந்து என் தாய் சீதா பிராட்டி விட்டு அப்படி சொன்ன உடனே பார்த்த கேவல குரங்கு அப்படி அந்த குரங்கை பிடித்து அது வாழ துணி சுத்தி சுத்தி சுத்த சுத்த அந்த வாழை நின்றுடே இருக்கக்கூடிய அனைத்து துணிமையும் காலியாகி போச்சு. பார்த்தேன் அந்த அசோகவனத்தில் இருக்கா பார் சீதை குரங்கு உரியாடா ஒரு வார்த்தை சொன்னார். அது நீண்ட வாழை அப்படியே சுருங்கிச்சு. பார்த்தா மீண்டும் அந்த வாழல நெருப்பை பத்த வைத்து அப்படியே விட்ட பாரு தலைவை தென்னிலையில பார்த்து அப்படியே அமர்ந்து 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 மீண்டும் பார்த்தா அந்த ராமருக்காம ராமனுக்கும் இந்த ராவனுக்கும் அந்த 10 நாள் யுத்தத்தில் என்ன தெரியுமா? யுத்தம் என்பது ஏற்பட்டு 3 நாள் யுத்தத்திலே சேனை எல்லாம் அடித்து விட்டது. இவங்க பரம்பரையே கைவர்த்தி ஒரே ஆள் தான் நிக்கிறார். என் தம்பி இருக்கான் பாரு மலையா உருவமான கும்பகர்ணன் அவனு மாண்டு விட்டானே. அப்படி பலமே உருவமாய் கொண்டவராச்சு. அப்பேற்பட்ட மலையை சாய்த்து விட்டார். அவனை மறுத்து விட்டான். பிள்ளை இருக்கா பார் நிகமலை யாகத்தை சிறந்தவன். நிகமலை யாகத்தை செய்து முடித்தான். இறந்த உயிரினாலே நீக்கவே முடியாது. அப்படி நிகமலையாகத்தை செய்யும் போது நிகமலையாகத்தை செய்யும் போது அந்த ராமதம்பி லட்சுமணன் இருக்காம அவன் கரத்திலுக்கு வருவான். அதை இரையாக்கி விட்டான். பயிரை எடுத்துட்டாரு. ஆமா அப்படி இருந்தா சரியா சேனையெல்லாம் மாண்டு விட்டு நேற்று தினத்திலே நேருக்கு நேர் யார் 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 போயிட்டாரு. மௌனம் செத்துட்டான். சின்ன தம்பி
மீன் பக்கத்து வீட்டுல கேட்டோம் இல்ல அந்த ஒரு கேட்டோம். ஏய், அப்பனா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. டேய், ஓ, என் தம்பி இருக்காமா அந்த விமர்சனம் எதிராளியா இருக்கக்கூடிய அந்த ராமன் இடத்துல தஞ்சம் உயிருக்கு பயந்து கோழை கோழை. கோழையா போய் பேடி பையனோட போய் அவங்க காலில் அந்த விழுந்தான். ராமர் வந்து அடங்க மாட்டான். டேய், அந்த ராமன் இடத்துல தஞ்சத்தை புகுந்து புகுந்து. அந்த இடத்துல சேர்ந்து இவங்க போர் தந்திரத்தை எங்க சொல்லி, தந்திரத்தை எல்லாம் சொல்லி எப்படியா போய் அவனுக்கு வெற்றி தேடி கொடுத்து எங்க போயிட்டான். சேனை எல்லாம் மாட்டி விட்டு போராட்டத்துக்கு அவமானம் அவன் பண்ணல. அது பத்தி கிடையாது. நேற்று தினத்துல பாருங்க பொறுமையா மாறுவோம் பழைய எடுத்த குண்டெடுத்து தோலும் தாரணி பவுளை வச்சு தாரடி மபளி மத்தும் தங்கடா தங்கவா. தந்தவாளும். வீரனை களத்தில் போட்டு பெருங்கையோடு சென்றா தென்னிலங்க. ஏய், நேற்று தினத்துல நேருக்கு நேர் ராமனுக்கும் இந்த ராவனுக்கும் நேருக்கு நேர் யுத்தம். யுத்தம் நடந்து அப்படி யுத்தத்தில் இருக்கும்போது அந்த நேரத்துல பாரண பொருந்திய மாறுபடா என் உடம்புல இருக்குமா ஆமா. எப்பேற்பட்ட பாரணம் அவன் ஆனந்தம் என்று சொன்னால் என் பட்டத்து யானை. யானையோட தந்தம் தந்தம். பாரண பொருந்தியமா அந்த தந்தம் பொருந்தக்கூடிய பழைய குன்றெடுத்த தோல் அப்படி சிவபெருமான அந்த கைலாய மணியா தூக்கணவன் அப்பேற்பட்ட இந்த தோல் வலிய குன்றெடுத்த தோல் ஆமா. நாரத முனிவர்க்கெல்லாம் நயமட முறைத்தவர் உரைத்தனாவன் வீரனும் களத்தில் போட்டு பெருங்கையோடு சென்றார் தென்னிலங்க வேந்தர். என்ன நேற்று விட்டார் ராமனுக்கு நான் பானு நேற்றைய தினத்திலே அந்த யுத்த களத்திலே ராமனுக்கு எனக்கு கடுவித்தோம். இந்த எண்பத்து அந்த நேரத்திலே ராமன் விட்ட பானம் என்னுடைய ரதத்தை ராட்டாவு கூட்டி குதிரை ஆயுதம் எல்லாம் பொடிபடியா பொடி பொடியா போய் ராமன் பொடி பொடியாக ஆக்கிவிட்டார். ஏய், அப்படின்னு ஏய். என்னை பார்த்து இப்பேற்பட்ட வீரனை பார்த்து என்ன செய்தான்? அடே ராமனா, நீயோ நிராயுதபாணியாக இருக்கின்றாய். கையில் ஆயுதம் நின்னாமல ஏற்கனவே யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது என்னோட சண்டைக்கு வரும்போது இது ஆயுதத்தோடு வந்தாய். நீ இப்ப ஆயுதம் இல்லாம இருக்க. வீரமணி இருக்கிறே. தொடர்ந்து ஆயுதங்களை கொண்டு நாளைக்கு வா சண்டைக்கு போ. இன்றுமா நாளேவோ. ஆயுதம் போடா. டேய், அப்படி என்று என்னை பார்த்து கேவலமாக உயிர் பிச்சை போட்டு விட்டான். அதனால பார்த்தான் நேரா தென்னிலங்க வந்து விட்டான். ஆமா. இப்ப அழுதுகள் சிந்தனையோட பொழுது விடிந்தா பணம் உழைச்சதோடு சண்டை என்ன ஆகுது? அவன் என்ன செய்வது? இது 9 நாள் இரவு விடிந்தால் 10ஆம் நாள். எப்படி ராமனை கொள்வது? எப்படி பழித்திருப்பது? அந்த அந்த குழப்பத்தில் இருக்கீங்க. அந்த குழப்பத்தில் இருக்க ஆமா. அப்படி இருந்தாலும் என் மனைவிற்கு அவர் மண்டல அவளை அழைத்து அவள் இடத்துல ஆலோசனை செய்து பிறகு யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். இதோ மன்னர்கள் பாவம்.